எனக்கு 1 month ஆர்த்தோ போஸ்டிங் முடிஞ்சது. அங்கே நான் அதிகமாக பார்த்த கேஸ் என்னன்னா ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் தான். நிறைய பேஷண்ட் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா முட்டி வலிக்குது, இடுப்பு வலிக்குது அப்படின்னு தான் கம்ப்ளைண்ட்டோட வராங்க. இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து மோஸ்ட் காமனாக 55 இயர்ஸ்க்கு அப்புறம் வர வேண்டியது. பட் சில பல காரணங்களால் அதுக்கு முன்னாடியே கூட வரும். அது என்ன நான் சொல்கிறேன். எனக்கு அதனா என்னோட ரிலேட்டிவ் ஒருத்தவங்க ரிப்போர்ட் அனுப்பி என்ன பிரச்சனை இருக்கும்னு கேட்டாங்க. நானும் கரெக்டாக ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் கண்டுபிடிச்சேன். வயசானாதான் இந்த பிரச்சனை வரும் இல்லை, கன்ஜென்டலாக ஏதாச்சும் போன் டிஃபெக்ட் இருந்தாலோ இல்லை ட்ராமா, ஒபிசிட்டி, எக்ஸசிவ் வெயிட் கெயின், கிரானிக் லிவர் டிசீஸ் இப்படி ஏதாச்சும் இருந்தாலுமே இந்த ஆஸ்டியோ ஆர்த்தரைட்டிஸ் வந்து சின்ன வயசுலேயே கூட வரும். பேஷண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா மீடியல் சைடு ஆஃப் நீல தான் ரொம்ப பெயின் இருக்குன்னு சொல்லுவாங்க. மீடியல் சைடுனா என்னன்னா கட்டை விரல் வருது இல்லை காலில், அந்த சைட்லேருந்து வர முட்டி இருக்குல்ல அங்கே ரொம்ப பெயினாக இருக்குன்னு சொல்லுவாங்க. ரொம்ப கொஞ்சம் சிவியராக ஆகினப்போ லெக் வந்து என்ன இருக்கும்னா வளைஞ்சி பவு மாதிரி இருக்கும், 2 காலும் முட்டியும் வளைஞ்சிருக்கும். அண்ட் சவுண்ட் கேட்குதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அது என்ன சவுண்ட்னா கிரப்பிட்டஸ், கோர்ஸ் கிரப்பிட்டஸ் சவுண்ட் கேட்கும். இப்போது நம்ம எக்ஸ்ரேல எப்படி அதை நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கலாம். எக்ஸ்ரே எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி ஒரு ரிப்போர்ட் கொடுப்பாங்க. ஸோ அதை வச்சு நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா இந்த இடத்துக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியுதுல்ல. ஸோ இங்கே நிறைய கேப் இருக்குது, இங்கே கம்மி கேப் இருக்குது. ஸோ இதுதான் மீடியல் சைட் ஆஃப் த நீ. இதில் வந்து அந்த கேப் வந்து ரொம்ப குறைஞ்சிருக்கு. ஸோ இந்த போனும் வந்து உரசுறதுனால பெயினும் நமக்கு அந்த கிரப்பிட்ட சவுண்டும் நமக்கு கேட்கும். இது ஏன் மீடியல் சைடில் இவ்வளோ கம்மியாக இருக்குது கேப் அப்படின்னா நம்மளோட வெயிட் வந்து அதிகமாக மீடியல் சைட் ஆஃப் லெக்கில் தான் போகும். ஸோ அதனால தான் இங்கே வந்து ஒரு க்ரோத் மாதிரி இருக்குல்ல. ஸோ அது என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்டியோஃபைட்னு சொல்லுவோம். ட்ரீட்மெண்ட் என்னன்னா அனல்ஜெசிக்ஸ் கொடுப்பாங்க. வெயிட் அதிகமாக இருந்தோம்னா நம்ம ரெடியூஸ் பண்ணணும். என்ன மாதிரிலாம் இருந்தோம்னா சீக்கிரமாக வந்துடும். ஸோ இப்போவே வெயிட் ரெடியூஸ் பண்ணிடுங்க. ஃபியூச்சரில் இந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னா ஜாயிண்ட் வந்து ரொம்ப டேமேஜ் ஆயிருக்குன்ற பட்சத்தில் தான் வந்து சர்ஜரிக்கு போவாங்க. அவ்வளோதான்.